So guys, welcome back to our channel. So in the video என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா வந்து ஆக்ஷன் கேமரா, அதாவது இந்த 4K ஆக்ஷன் கேமரான்னு சொல்லிட்டு இந்த 1000 ரூபாய் 1500 ரூபாய் 2000 னு சொல்லி வித்துட்டு இருக்காங்கல. சோ அந்த ஆக்ஷன் கேமராவை ஹெல்மெட்ல எப்படி மவுண்ட் பண்றது, அதுக்கு அப்புறமேட்டு அதை வச்சு vlog எடுத்தா ஓரளவுக்கு குவாலிட்டி இருக்கா என்ன எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். நான் ஒரு 20 வீடியோ பார்த்தேன், எதுலயுமே எப்படி மவுண்ட் பண்றதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்றாங்க. அதை வச்சு என்னால் அந்த ஆக்ஷன் கேமரா மவுண்ட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் போங்கடான்னு நானே அப்படி இப்படின்னு இது பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி மவுண்ட் பண்ணி செட் பண்ணி பார்த்தேன். பட் இன்னும் பைக்கில் ஓட்டி அந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கல. அதையும் நான் இதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் போய் பைக் ஓட்டி அதுவும் எப்படி செட் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு பெரிய ட்ரிப் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அந்த பெரிய ட்ரிப்போட அப்டேட் எல்லாமே நான் கொடுக்குறேன். அந்த ட்ரிப்புக்காக வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். ப்ளஸ் அந்த ஃபாக் லேம்ப்லாம் மாட்டலான்னு ஒரு ஐடியா. ஸோ எல்லாத்தையும் வண்டியை ரெடி பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு நம்ம சேனலில் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ பைக் கோயம்புத்தூரில் இருக்குது, நம்ம சென்னையிலேருந்து இப்போ அதை ரெடி பண்ணி மறுபடியும் இந்த ட்ரிப்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த ஆக்ஷன் கேமரா மேட்ரு வந்து எனக்கு ஒரு மாதிரி, நானும் அவ்வளோ வீடியோ பார்த்தேன், ஹிந்திக்காரங்க போட்டிருக்காங்க, ஓகே ஓரளவுக்கு அவங்க சொன்னதெல்லாம் வச்சு ஐடியா பண்ணி மாட்டினேன். பட் பெருசாக ஐடியா இல்லை. பட் இந்த ஒரு 1000 ரூபாய்க்கு நான் காட்டுறேன். 1500 ரூபா 1300 ரூபா சொன்னாங்க. ஒரு இடத்துல 1500 ரூபாய்க்கு குறைக்க மாட்டேன்ட்டான். நான் வந்து இல்லை வேணான்ட்டு வந்துட்டேன். 1000 ரூபான்னு சொல்லிட்டு தான் நான் பில் போட்டு வாங்கினேன். அதுக்கு மேலே தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது அவ்வளோதாங்க ஒர்த்து. இது 4Kன்னு போட்டிருப்பாங்க. 360 to 480 மெகா பிக்சல் எடுக்கிறதே பெரிய விஷயம். அதை அப்லோட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி வரும்போது 360 தான் வருது. பட் ஆனால் 4Kல வீடியோ எடுக்குது அப்படின்ற மாதிரி காமிக்குது. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். மெமரி கார்டு மைக்லாம் ஓகே. பட் இதுலேருந்து மைக் அடாப்டர் நம்ம இன்னும் வாங்கலை. அது நம்ம வந்து ரைடுக்குள்ளே வாங்கி செட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு என்ன இதுன்றதை காமிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாச்சும் ஹெட்ஃபோன் அப்படி இப்படின்னு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் அப்படியே கேமரா போக vlog மாதிரி எடுத்து எப்படி இருக்குன்றதை காமிச்சிடுறேன். நீங்கள் எப்படி குவாலிட்டி இருக்குன்றதை பார்த்துருங்க. ஸோ இந்த கேமராவில் என்னென்ன இருக்குது, இதில் இருக்க பொருளை வச்சே வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்காமல் ஹெல்மெட்டில் எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நம்ம அந்த இப்போ புதுசாக அந்த ஒரு இது மாதிரி விற்கிது. இதில் மவுண்ட் பண்ணுறதுக்குனே ஒரு சம்திங் இதில் வருது. அதை அப்படியே ஹெல்மெட்டில் மாட்டிக்கிட்டா மவுண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அது இல்லாமலே இவனுங்க கொடுத்துருக்க இதை வச்சே நம்ம எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் சொல்ல 2 நிமிஷம் பேசிட்டு நீங்கள் திட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம அப்படியே எப்படின்னு கண்டினியூ அப்படியே 1 by 1 பார்த்துலாம் கைஸ். 1 by 1 அதுக்குள்ளே இந்த 4K ஆக்ஷன் கேமரா இது என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 170 டிகிரி வருமா. அதே மாதிரி ஒய்ஃபை ஏதோ கனெக்ட் பண்ணால் மொபைல் ஆட்டோமேட்டிக்காக வருன்றாங்க. நம்ம மெமரி கார்டை எடுத்து தான் போட்டு எடிட் பண்ணுமா என்னன்னு தெரியல. நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 2 இது வந்து இது கொடுக்கல அவங்க. இது நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8GB மெமரி கார்டும் 2GB ஒன்று வாங்கினேன். இது எல்லாமே இந்த மவுண்ட் பண்ணுறதுக்கான பொருட்கள் தான். எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மவுண்ட் பண்ணணும்னு நினச்சி தான் நைட்டு ஒரே பிரச்சனையாக போச்சு. மவுண்ட் பண்ண தெரியாமல் ஒரே இது. அதுக்கப்புறம் ஒரு புக்லெட்டு, இதில் ஒரு யூஸும் கிடையாது. அது என்னென்ன கேமராவில் என்னென்ன ஜாயின் பண்ண முடியும்னு இந்த ஒரு சார்ஜர் போர்ட்டரு. அதுக்கப்புறம் இது அப்புறம் நம்மளோட ஆக்ஷன் கேமரா கொடுத்துருக்காங்க. இருங்க. ஸோ வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸு. அப்படியே நான் வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸை ரிமூவ் பண்ணவும் சொல்கிறேன். இருங்க ஒரே நிமிஷம். அவ்வளோதான். இதை இப்படி ரிமூவ் பண்ணிட்டு இது இப்படி பண்ணிட்டு சாரி ஆங்கிள் மாறிடுச்சு. அவ்வளோதான். இது உள்ள இந்த கேமரா இதுதான் நம்மளோட ஆக்ஷன் கேமரா. இதில் வந்து அப்பு டவுனுக்கானது இந்த இது. இங்கே பேட்ரி கழட்டுறது மாட்டுறது. அதுக்கப்புறம் இது பவர் ஆன் மோடு. அப்புறமேட்டு ஒய்ஃபை அது இப்போ போட்டிருக்காங்களா. மற்றபடி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜருக்கும் மெமரி கார்டுக்கும் இதுக்கும் இது இருக்குது. ஸோ மெமரி கார்டு போட்டு செக் பண்ணிட்டேன், நல்லாவே ரெக்கார்ட் ஆகுது. பட் ஆனால் இது மோட்டோ விளாகிங்கில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆன் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நான் போயிட்டு மோட்டோ விளாகிங் செட்டப்லாம் பார்ப்போம் நம்ம. ஸோ அவ்வளோதான். இப்படி ஒரு சவுண்டோடு ஆன் ஆகுதா. நோ கார்டுன்ட்டு நான் கார்டு போட்டு வைக்கல. ஓரளவு ஓகே தான். இந்த இதுக்கும் இது வழியாக பார்க்குறதுக்கும். இதுக்கப்புறம் இது வந்து எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத ரோடு அப்பியரன்ஸ்லையும் நான் காமிச்சிட்றேன். வீடியோ ரொம்ப பெருசாக போகுது. நம்ம எப்படி இதை மவுண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். பொறுமையாக பாருங்கள். கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இருக்கும். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணி தான் பரவாயில்ல. இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ண வேணாம். ஸோ இது வந்து கழட்டிடுறோம். ஆக்சுவலி ஆல்ரெடி இந்த கீழே வரும் இந்த இடத்துல அந்த பேடிங்கும் நான் கழட்டிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து இது மாட்ட முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ரோப் கொடுத்துருப்பாங்க நமக்கு. இந்த ரோப் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம ஒட்டவும் செஞ்சுக்கலாம். இந்த டேகும் கொடுத்துருப்பாங்க. இந்த டேகை வந்து இந்த ரோப்பை இப்படி கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டேகை வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதில் இது பண்ணி கரெக்டாக கட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 கயிறு பிளாக் கலர் எடுத்துக்கிட்டேன். இந்த ஏதாவது இந்த இது மாதிரி ஒன்று இருக்கும்ல, இழுத்து விட்டு லாக் பண்ணுவாங்களே, அது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதில் போட்டு லாக் பண்ணிக்கலாம். அது பேர் நான் மறந்துட்டேன். மற்றபடி இப்படி கட்டி வச்சிட்டா ஓரளவு ஓகே தான். ஆடலை. ஏன் நான் ஒட்டலை அப்படின்னா, நம்ம வேறு ஹெல்மெட் யூஸ் பண்ணும்போது போடுறதா இருந்தாலோ இல்லை எதுக்கும் வந்து தேவைப்படும். இப்போதைக்கு நம்ம அந்த இது வாங்குற அளவுக்கு இல்லை அப்படின்றனால ட்ரிப் உடனே கிளம்ப போகிறோன்றனால நான் ஒட்டி வைக்கல. இதை மட்டும் கட்டி ஓரளவு ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் அதை அப்படியே ஹெல்மெட்டில் இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணி பின்னாடி வந்து இந்த
இது இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து இதை விட்டு லாக் பண்ணோன்னா இங்கே மாட்டுறது வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 1 by 1 பண்ணுறேன். நான் முதல்ல இதை மாட்டிட்டு அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். மாட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து இங்கே மட்டும் போட முடியாது, 2 சைடு போட்டாச்சு. அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்குள்ளே அதை விட்டு கரெக்டாக எடுத்து உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே அந்த ஸ்டாப் வந்துடுதா, கரெக்டாக போட்டாச்சு. ஸோ இது வந்து கரெக்டாக உட்காந்துருச்சு, ஆடலை, ஓரளவு நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போது இதில் நம்ம எப்படி 1 by 1 மவுண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒன்று இது கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதை எடுத்து கரெக்டாக செட் பண்ணி ஒவ்வொரு டைம் போடும்போது எனக்கு பஞ்சாயத்தாக தான் இருக்குது. அவ்வளோதான். இப்படி பிளான் பண்ணிட்டோன்னா இது லாக் ஆகிடும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ வாட்டர் ப்ரூஃபிங் கேஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து என்னால் இப்படி மாட்ட முடியல. இவங்க கொடுத்த இதில் ஒன்று பத்தலை. ஸோ அதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு நான் பார்த்த வீடியோக்கும் இதுக்கும். ஸோ அதனால் நீங்கள் பண்ணும் போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிறத வச்சு உங்களுக்கு எப்படி மவுண்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. ஸோ என்னால் இந்த ஆங்கிளில் இந்த கேமராவை மவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் இதில் மவுண்ட் பண்ணாலும் இங்கே எனக்கு இடிக்கும், டவுனில் தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஆங்கிளுக்கு வச்சுக்கிறேன். வச்சிட்டோன்னா நம்மளோட பைக் இந்த பொசிஷன், அப்போ வந்து ஆங்கிள் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது என்னோடய ஐடியா. பட் ஆனால் நான் அந்த ஆங்கிளை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் செட் ஆகுதா என்னன்ட்டு. இது வந்து மாட்டிட்டோமா, மாட்டினதுக்கப்புறமா இந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க, இதை வந்து இதில் போட்டு லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து இப்படி கரெக்டாக சுற்றி நம்ம லாக் பண்ணிட்டோன்னா இது லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இருங்க, இப்படி நார்மலாக போட்டு காட்டுறேன். இப்படி அது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு சுற்றணும், வீடியோ ஆல்ரெடி பெருசாக போகுது. ஸோ இதை நான் இதிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த இதை வச்சு எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்றதையும் அப்படி நான் காமிச்சிடுறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து நார்மலாக அதை போட்டு லாக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம இந்த வீடியோவில் இதோட கிளாரிட்டியும் செக் பண்ணி காட்ட போகிறோம்ல பைக்கில் இது ஓட்டி, அதனால் கொஞ்சம் பெருசாக போகுதுன்றனால இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே. அதுக்கப்புறம் இது ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த இது ஒன்று. சிலது நம்மளதில் இல்லை, உங்களதில் நீங்கள் வாங்குகிற கேமராவில் எது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போது இதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த ஆங்கிளில் செட் பண்ணுறோன்னா எப்படின்னா, இதை இது பண்ணிட்டோமா, அப்புறம் இதை நம்ம லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்கிறது தனியாக மூவ் ஆகும். ஸோ இதை வந்து கரெக்டாக லாக் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஓகே லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆங்கிளில் இப்படி நம்ம செட் பண்ணி இதில் வச்சு லாக் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ஆனால் இதுவுமே நமக்கு இடிக்கிறனால நான் இதையுமே வந்து ஆப்போசிட் ஆங்கிளில் கீழே வச்சு தான் வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ கேமரா எப்படி மவுண்ட் ஆகும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, முன்னாடி சைடு இதுவா, அவ்வளோதான். இது ஒரு லாக் ஆச்சுன்னா கேமரா வந்து கரெக்டாக மவுண்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தலைகீழாக போட்டுட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளில் வச்சோம்னா வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணணும். எப்பயும் போல தான் சேம் ப்ரொசீஜர் தான். இந்த ஸ்க்ரூ தான் மெயின். அவ்வளோதான், உள்ளே போயிடுச்சா, அவ்வளோதான். டைட் பண்ணிட்டோன்னா இந்த ஆங்கிள் வந்துடும். நமக்கு வந்து இப்போது எடுக்கும் போது கரெக்டாக இது வந்து வீடியோ லாக் ஆகும் அப்படின்றது என் நம்பிக்கை. பட் இந்த ஆங்கிள் வச்சு நான் எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அதையும் அப்படியே ஆட் பண்ணுறேன். என்னோடய வாய்ஸோடு நான் வந்து வண்டியில் போகிறப்போ அந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். வீடியோ எண்டில் நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன் கைஸ். நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக மோட்டோ விளாகிங் போயிடலாம். சரி கைஸ், அப்படியே மோட்டோ விளாகிங் செட்டப்போட கிளம்பியாச்சு. நம்ம என்னென்னா ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இப்போ வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கேஸோடு தான் இதை மாட்டி வச்சுருக்கேன். பயங்கரமாக ஆடுது, கிடின்னு நல்லா தெரியுது. வீடியோவில் கண்டிப்பாக ஷேக் இருக்கும். ஏன்னா இது ஒன்றும் கோப்ரோ கிடையாது, ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கின கேமரா, அவ்வளோதான். அதால் கண்டிப்பாக பயங்கர ஷேக் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வீடியோவில். ஸோ நான் வீடியோ எண்டிங்கில் பார்த்துட்டு எடிட்டிங் முடிச்சுட்டு தான் இதை பற்றி பேச முடியும். ஸோ ரெயினும் லைட்டாக அப்படியே பெய்யுது. ஸோ அதனால் வாட்டர் ப்ரூஃபிங் கேஸோடய எடுப்போம். ஏன்னா வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கேஸோடு இது என்ன குவாலிட்டி இருக்குது அப்படின்றத பார்த்துப்போம். அதே மாதிரி கொஞ்சம் ஆட்டி தான் ஓட்ட போகிறேன். இப்போது இந்த மேடு எல்லாமே கூட தான் வேகமாக விட்டேன். ஏன்னா வந்துட்டு என்ன ஆனாலும் ஓரளவுக்கு வருதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால தான் வந்துட்டு அப்படி எடுத்துருக்கோம். ஸோ ஆங்கிளும் வந்துட்டு கரெக்டாக இருக்குதா என்ன ஏதுன்னா எனக்கு தெரியல. வீடியோ எண்டிங்கில் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம் எடிட் பண்ணும்போது. பட் ஓரளவுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரோடெல்லாம் வந்து தெரியும் அப்படின்ட்டு. பட் ஆனால் நம்ம வந்து இது வந்து கோப்ரோ அளவுலாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஆக்ஷன் கேமரா. இது வந்து வித்து வாட்டர் ப்ரூஃப் கேஸோட ரெயினில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதை கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நான் வீடியோ எண்டில் என்ன ஏதுன்றதை பற்றி சொல்கிறேன். ஸோ கைஸ், அப்படியே எல்லோரும் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மோட்டோ விளாகிங் செட்டப்பில் ஆக்ஷன் கேமராவை மவுண்ட் பண்ணி எடுத்த வீடியோவை ஆங்கிள் கொஞ்சம் கரெக்டாக வைக்கணும். ரொம்ப பயங்கர கிடுன்னு தான் ஆடிச்சு, நானும் பார்த்தேன். ஏன் அப்படி ஆடி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று கிளாரிட்டி அவ்வளோதான். இன்னொன்று வந்து ஆடுறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒழுங்காக மவுண்ட் பண்ண அந்த ஸ்ட்ராப் வந்து ஆடுற மாதிரி இது பண்ணிட்டேன். ஸோ அதை ஒழுங்காக அடுத்தது வந்து அடுத்த ப்ளாக் எடுக்கும்போது கரெக்டாக ஆடாத மாதிரி ஷேக் இல்லாத மாதிரி மவுண்ட் பண்ணோன்னா
அந்த ஷேக் இருக்காது. ஷேக் இல்லைன்னா ஓரளவுக்கு ஓகே தான். நம்ம அடுத்து பண்ண போகிற பெரிய ரைடில் வந்துட்டு தனியாக வந்துட்டு ரைட் பண்ண போகிறோம், பின்னாடி லக்கேஜ் கட்ட போகிறோன்றனால பின்னாடி யாரும் வீடியோ எடுக்க முடியாத ஒரு காரணத்துக்காக தான் இப்போதைக்கு ஏதோ இந்த ஆக்ஷன் கேமரா. ஏன்னா வண்டியில் பயங்கர செலவு, இன்றைக்கி ஃபுல்லாக அந்த செலவுக்கு தான் போய் அலைஞ்சிட்டு வந்தேன். ஸோ அதனால் வந்து மேனேஜ் பண்ண முடியல, ட்ரிப்புக்கும் காசு வேணுன்றனால தான் இப்போதைக்கு இந்த கேமரா. ஸோ இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ரைடு, அந்த ரைடையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதில் அதை பேச தேவையில்ல, அது தனியாக வீடியோ பேசிப்போம். அதனால் வந்து அந்த டான்ஸ் வந்து ஆடிச்சு. அது ஆடாத மாதிரி மவுண்ட் பண்ணிட்டோன்னா ஓரளவு ஓகே தான். கிளாரிட்டி இந்த ரெயினில் அப்படி ஒரு இதில் அந்த கேஸ்க்குள்ளே இருக்க இதில் அந்த வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ்க்குள்ளேயே ஓரளவுக்கு தெரியுது இந்த விலைக்கு. ஸோ நீங்கள் வாங்கலாமா வேணாமான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சரி வாங்கிட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து அவ்வளோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 1000 ரூபாய்க்கு வேறு எதுவும் இருக்காது. ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வாங்கலாமா வேணாமான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஆக்ஷன் கேமராவில் இருக்கக்கூடிய வ்ளாக்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அந்த வ்ளாக்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நீங்கள் வாங்கலாமா என்ன ஏதுன்றது வந்துட்டு. ஓகே, அவ்வளோதான் அந்த கேமரா. அது மவுண்ட் பண்ணது எல்லா மேட்டரும் நான் சொல்லிட்டேன். அது ஆட தான் செய்யும். அடுத்த வீடியோவில் ஆடாத மாதிரி மவுண்ட் பண்ணி வேணால் நான் எடுத்து பார்க்குறேன். பட் ஓகே தான் அந்த கேமரா ஓவரால் பார்த்தீங்கன்னா. ஸோ மவுண்ட் பண்ணது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி கோப்ரோவே நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி இருந்தாலும் இந்த வீடியோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை மவுண்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ கட் பண்ணிக்கிறேன், பெருசாக போயிடுச்சு. நம்ம சேனல் புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நிறையா பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய டிப்ஸு, அதுக்கப்புறம் செயின் லூப் அப்படி இப்படி நிறையா சொல்லிகிட்ருக்கோம். அதே மாதிரி செயின் க்ளீன் பண்ணும்போது எல்லோரும் பார்த்து பண்ணுங்கள். அது எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன். செயின் வந்து க்ளீன் பண்ணும்போது ஒழுங்காக பண்ணலன்னா வந்துட்டு அதை அப்படியே கியர் போட்டு விட்டுறாங்க. கட் ஆகிடுச்சு பெருவிரலே எனக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு. ஸோ அதுக்கான வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ நிறையா டிப்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த ஆக்ஷன் கேமராக்கான வீடியோ. பாய், லவ் யூ ஆல்.